எப்படி செலக்ட் பண்ணீங்க? எவ்வளவோ கேம்ஸ் இருக்கு. உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓகே சொன்னாங்களா? எப்படி இத செலக்ட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸிங் போனது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக தான் போனேன். இந்த மாரி ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி பாக்ஸிங்கில் வந்து ஃபிட்னஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து என்னோட வெயிட் குறைக்கணும். நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸிங் போனேன். அப்புறம் அவங்க ட்ரைனிங் பண்ணுறத பார்த்து பார்த்து பாக்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பேஷன். அவங்க வந்து இதே மாதிரி தற்காப்பு கலைகள் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு பாக்ஸிங் தெரியும். இப்போ ஏதாவது எனக்கு நடந்ததுன்னா என்னை வந்து எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். இப்போ நான் வெளியே இப்போ நான் போயிட்டு வந்து தனியாக தான் போனேன். யார் கோச்சஸ் யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் தனியாக தான் போயிட்டு வரேன். இப்போ தமிழ்நாடு டீம் கேர்ள்ஸ் டீம் வந்தாங்க, பாய்ஸ் டீம் வந்தாங்க. அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ என்னோட டீம்லேருந்து இப்போ நான் ஒரு பொண்ணு கூட போகிறேன்னா ஓகே இப்போ இந்த பொண்ணே எனக்கு தெரியும். இந்த பொண்ணு கூட இருந்தால் நான் இருந்துப்பேன், சேஃபாக இருப்பேன் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் தனியாக போகிறேன். இப்போ எனக்கு ஏதாவது இப்போ எனக்கு ஒரு தற்காப்பு கலை தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா எனக்கு வந்து என்னை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இனியா அஸ்வினி, நான் வந்து இங்கே சென்னை பல்லாவரத்தில் இருக்கேன். நான் வந்து நேஷ்னல்ஸ் போனது வந்து மகாராஷ்டிரா நாக்பூர் போனேன். அங்கே வந்து தேசிய அளவில் 600 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் 6 குச்சி போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து 70 to 75 வெயிட் கேட்டகிரியில் போட்டேன். அப்புறம் எங்க கூட வந்து மயிலாடுதுறை வந்து ரிஷிகான்னு ஒரு அக்கா போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அப்புறம் மொத்தம் சவுத் இந்தியாவில் வந்து நானும் இன்னொரு அக்காவும் வின் பண்ணோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் மொத்தம் 26 பேர் போனோம். 26 பேரில் நாங்கள் மற்றவங்களாம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் டைக்கும் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் செமிஃபைனல் டைக்கும் போனோம். அப்புறம் மொத்தம் 6 கோச்சஸ் வந்தாங்க. 6 கோச்சஸில் எல்லோரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி விரும்புகிறேன். நெக்ஸ்ட் இயர் கோல்டு அடித்தேன். கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்தேன். அப்புறம் எங்கள் கோச் நெல்சன் மாஸ்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். என்னை இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணி இப்போ நேஷ்னல்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் டிஎன்டி பாக்ஸிங் கிளப்ல தான் 6th ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் நல்லா இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. காம்படிஷன் டஃப்பாக தான் இருந்தது. நான் வந்து நிறைய நார்த் ஸ்டேட்ஸ் கூட தான் 6 மேட்சும் போட்டேன். ஸோ அங்கே வந்து நார்த் சைடுனாலே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஹரியானா அந்த இடம்லாம் வந்து பாக்ஸிங்க்கு பேர் போன இடம். நான் வந்து ஹரியானா கூடலாம் போட்டிருக்கேன். அப்புறம் நான் வந்து மோஸ்ட்டாக சவுத் சைடு கூட போடலை, நார்த் சைடு. ஸோ வந்து எனக்கு நார்த் சைடு கூட போடுற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் இருந்தது. அப்புறம் நான் கடைசியாக வந்து ஹரியானா மேலே போட்டு தான் தோட்டேன். நான் ஹரியானா கூட போட்டு தோட்டது தான் வந்து அவங்க தான் கோல்டு அடித்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அங்கே வந்து நாங்கள் நேஷ்னல்ஸ் போனது ஹரியானாக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒன் சைடாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துருந்தாங்க. இப்போ நீங்க எத்தனை வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க? இந்த உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அது எப்படி பாருங்க? நான் வந்து 4 வாட்டி நேஷனல்ஸ் போயிருக்கேன். எந்த வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க? நான் வந்து 6th-லேருந்து 10 இயர்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது, சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஏன்னா வந்து நான் 4 வாட்டி நேஷ்னல்ஸ் போயிருக்கேன். 4 வாட்டி நேஷ்னல்ஸ் போயிட்டு 2 வாட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பிரான்ஸ் எடுத்தேன். ஒரு வாட்டி பிரான்ஸ் அடிக்கும்போது எனக்கு இவ்வளோ வரவேற்புலாம் இல்லை. எங்கள் அப்பா வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னார். ஸோ இந்த வாட்டி நான் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போய் மெடல் அடித்து வந்ததுனால இவ்வளோ பெரிய உற்சாக வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, சர்ப்ரைஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து இன்னும் நிறைய நேஷனல்ஸ் போவேன், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன். ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து அடுத்த வருஷம் சிஎம் ட்ராஃபி வரும். சிஎம் ட்ராஃபிலையும் நான் வந்து மெடல் அடிப்பேன். அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப்பும் வரும். அப்புறம் வந்து அடுத்த வருஷம் நேஷ்னல்ஸ் கோல்டு அடிப்பேன். இதே ஜூனியர் லெவலில் போய் கோல்டு அடிப்பேன். அப்புறம் ஏஷியன் இங்கே வந்து கோல்டு அடிச்சு போனேன்னா நான் வந்து ஏஷியன் லெவல்
டோர்னமெண்ட் போவேன். ஸோ அடுத்த வருஷம் கோல்டு அடிச்சு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்ததான் ஏஷியன் லெவல் போவேன். பேர்மா? என் பேர் இனியா ஹர்ஷ்.